வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by phone arena Tamil. விக்கி எங்கடா இருக்க? இந்த ஜெயலலிதா மறந்தப்போ ஸ்நேகன் தானே அம்மா எங்கம்மா போனீங்க? விக்கி எங்க போன? அது ப்ளே பாய்டா. அப்பப்ப காணாம போயிடுற. திடீர்னு பெங்களூர்ல இருக்கேன்ற, வேற எங்கேயோ தாய்லாந்துன்ற. சமல்ல ஓபன் விபிஎன் ஆப் கூட அவ்வளவு ஃபாஸ்டா கனெக்ட் ஆகுறது இல்லடா. நம்மால எல்லா கண்ட்ரியும் போயிடுறாங்க. ஜப்பானுவான் திடீர்னு. ஜப்பான் நம்ம பிளர் பண்ணி என்னென்னமோ இது வேற சொல்றான்ல, அவன் க்ளூ எல்லாம் கொடுக்குறான் மக்களுக்கு. சரி, நீங்க நத்திங் நியூஸும் இல்ல, ஒன் பிளஸ் நியூஸும் இல்ல, எந்த நியூஸும் இல்லைங்க. ஆமா, நத்திங் நியூஸ் இருந்துட்டா மட்டும் ஏதாவது சரி புதுசா பிபிகே நியூஸ் இருக்குங்க. பிபிகே நியூஸ் சரி ஓகே, அது நத்திங் மறுவிதான் வரும். எப்பயும் பிபிகே மறுவிதானே நத்திங் வந்து உருவாயிருக்கு. அப்படி இருக்கும்போது கரெக்டா தான் இருக்கும். பட் நத்திங்க்கு என்ன நியூஸ் சொல்லுவா? சரி, அது இருந்தாலும் கூட இப்ப நீங்க என்ன சொல்லிருக்க முடியும்? ஒன்னும் சொல்ல முடியாது. அதே திருப்பியும் போன் 2 இப்படி இருக்குங்க. பாருங்க, நாங்க 300 டிசைன் பண்ணோங்க. நாங்க வந்து பேட்டரி பத்தி இன்னும் சொல்லலாங்க. நாங்க பேட்டரியில வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்றோங்க. நான் கூட கேள்விப்பட்டேன் புதுசா ஒண்ணு கிரையோஜெனிக் இன்ஜின் உள்ள இருக்கு. எங்க போனாலும் ஒர்க் ஆமா, 60 டிகிரி மைனஸ்ல போனாலும் ஒர்க் ஆயிட்டு இருக்கும். அதெல்லாம் சொல்றாங்களா இப்போ? பிளஸ் 60லயும் ஒர்க் ஆகும், மைனஸ் 40லயும் ஒர்க் ஆகும். கார்பன் பேட்டரி, கார்பன் சிலிகான் பேட்டரி. ரைட். சரி, ஃபர்ஸ்ட் நியூஸ். டேய், பாக்க பிரீமியமா இருக்கேடா. பாக்க பிரீமியமா தான் இருக்கும். ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து சைடு பெஸ்ல இல்லாத மாதிரி இருக்கே டிசைன். ஆதி காலத்து ஸ்பெக்ஸ் மாதிரி இருக்கும். இல்ல ரெண்டரா இல்லாட்டி உண்மையாவே போன் இப்படி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும் அப்படின்றாங்க. இங்க பாருங்க, இமேஜ்ல எல்லாம் அப்படி இருக்கா இல்லையா? ஆமா, அது கிராஃபிக் டீம் நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. பட் மேல இருக்கிற இமேஜ் அநியாயத்துக்கு நேரோவா இருக்கு. AMOLED ஸ்கிரீன் இருக்கு, 6.7 இன்ச் இது ஃபுல் HD பிளஸ் AMOLED ஸ்கிரீன் இருக்கு. 64 MP கேமரா, 8 MP and 2 MP இருக்கு. 4K வீடியோ ரெக்கார்டிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல இருக்கு. 8 Gen 4 வேற. 8 Gen 4 இல்லடா, அத பத்தி சும்மா ஹிண்ட் வந்ததுன்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கிறது 7050. ஆமா, ஆனா இவங்க பாரு Android 14 கொடுத்துட்டு இன்னும் 3 அப்டேட்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஓ, அப்போ 15, 16, 17 வரைக்கும் கிடைக்கும். அது தவிர 4 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கிடைக்கும்னு சொல்றாங்க. IP ரேட்டிங்ஸும் இருக்கு, IP65 ரேட்டிங்ஸ் இருக்கு. அப்புறம் ஏதோ ஃப்ரண்ட் கேமராலாம் அதான் கிமிக்ஸ், மூஞ்சில இருக்கிற இதெல்லாம் எடுத்துரும், உங்களுக்கு வந்து பவுடர் போட்ட மாதிரி ஆக்கும், மேக்கப் போடும் அப்படின்னு. ஆனா அப்படி இப்படி யோசிச்சு பார்த்தா இந்த போனை பாக்குறதுக்கு எனக்கு Edge 20 மாதிரியே இருக்கு. Edge 20 ஞாபகம் இருக்கு? மோட்டரோலா அதான் ஃபிளாட்டா இருக்கு பாரு. போனே பார்க்க ஃபிளாட்டா இருக்கு. Redmi Note 13 Pro வச்சிருக்கே, அதே மாதிரி தானே இருக்கு, ஃபிளாட் டிசைன். ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 24,000. இது வந்து 8GB 128GBக்கு, 8GB 256GBக்கு வந்து 26,000. ஸோ இது ஆல்ரெடி ப்ரீ ஆர்டர்ல இருக்கு. மார்ச் 5ஆம் தேதியிலேருந்து வந்து சேல் போகுது. பேங்க் ஆஃபர்லாம் ஏதோ போட்டிருக்காங்க. ஓகே, 10% டிஸ்கவுண்ட், ஏதோ 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் ஆன்லைன்ல எத்தனை பேர் வாங்குவாங்க அப்படின்னு தெரியல. ஆனா ஆஃப்லைன்ல வந்து இந்த டிசைனுக்காக இது பண்ணிடுவாங்க. பாருங்க, 4K ரெக்கார்டிங் இருக்கு ஃப்ரண்ட் கேமரால அப்படின்ட்டு. டிசைன் பாருங்க, இதுவா இருக்கு, ஃபினிஷா இருக்கு. பின்னாடி வந்து இந்த ப்ளூ கலர்ல பாருங்க எப்படி இருக்கு. ஆமா, இதெல்லாம் வந்து சொல்லி ஆஃப்லைன்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டெமோ பீஸ் வச்சிருப்பாங்க. ஆமா, இது எல்லாத்தையும் காமிச்சு என்ன பண்ணுவாங்களா, அதெல்லாம் பார்த்தாலும் நீங்க என்ன பண்ணணும்னா வாங்குறவங்க வாங்காதீங்க, வாங்காதவங்களும் வாங்காதீங்க. ஆமா, தப்பிச்சிருங்க. அப்படிதானே இருக்கு. இதோட ஸ்பெக் வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நம்ம இப்போ யாரு லாவா கூட வரப்போகுது. கர்வ்ட் AMOLED. ஓ, அதுவும் 7050 தானே. அப்ப இந்த மாதிரி நிறைய ஹிண்ட் அது வேற ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எப்படி 20,000 கீழ வர வாய்ப்பு இருக்குல்ல? வச்சு அரௌண்ட் 20,000 பேங்க் ஆஃபரோட 20,000 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஆனா இவங்க அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்றாங்க. லாவா அட்லீஸ்ட் ஒரு அப்டேட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே, சோ அதுதாங்க அந்த 5,000 ரூபாய் வித்தியாசம். அவங்க கேட்டா நாங்க இந்தியன் கம்பெனி, நாங்க இப்பதான் வந்து டெவலப்மெண்ட் டீம்லாம் இது பண்றோம். இவனுக்கு வந்து நடுவுல ஒரு தற்பானே அவன் கூட தான் சொல்லுவான், நாங்க இப்பதாங்க குழந்தைங்க, நாங்க நத்திங் குழந்தைங்க. அவங்க கிட்ட எவ்வளவு பெரிய டீம் இருக்கு. சாஃப்ட்வேர்லயே 100 பேருக்கு மேல ஒர்க் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ரா கொஞ்சம் நஞ்சமா? எல்லாம் அந்த 1+1 பார்த்து மயங்கினவங்க தான். அதுக்காக எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஐடெல் டிரான்சியன் 6000 mAh 8199 rupees. டேய், இந்த டிசைனை மாத்த மாட்டாங்களாடா? மாத்த மாட்டாங்க, அதே போன்றா. அதேதான், அதான் நான் சொல்லிட்டேன்ல. பேக் டிசைன் வந்து அப்படியே ரெடியா வச்சிருப்பாங்க, ரெடிமேடா. இந்த டிசைனும் வச்சிருப்பாங்க ரெடியா. கலர் மட்டும் பேக் பேனல் கலர் மாத்தி மாத்தி போட்டு வேற வேற போனா மாத்திக்கலாம், அவ்வளவுதான். இல்ல, இதே போன் தான் நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி யூஸ் பண்ணோம். அதுதான் பேர் தான். 5000 mAh இருக்கும், இதுல வந்து 6000 mAh இருக்கு. ஆண்ட்ராய்டு கோ எடிஷன் இருக்கு. ஆனா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் Android 14 கோ எடிஷனா இவங்கதான். மேய்க்கிறது எருமை, அதுல பெருமை. சரி, இது எல்லாம் ஓகே. அந்த டைனமிக் ஐலாண்ட் இருக்கிற மாதிரியே ஏமாத்துறாங்க. பஞ்சோல் தான், ஆனா இந்த பாரு இதுல தெரியும் பஞ்சோல்.
ஆனா இதுல வந்து டைனமிக் ஹைலைட் மாதிரி மேஜிக் அந்த மேஜிக் இதுன்னு போட்டுருவாங்க. பொட்டி மேல இருக்க இமேஜ்ல கூட இப்படிதான் போட்டு ஏமாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். பொட்டியை பார்த்ததுமே எல்லாருமே ஐபோன் மாதிரியே பின்னாடி ஒரு ட்ரிபிள் கேமரா 15 ப்ரோவே தோத்துரும். அதான் நிறைய க்ளோன் வந்துருச்சு, சைனா க்ளோன் ஐபோன். அப்படியே ஆன் பண்ண ஃபீச்சர் ஃபோன் ஒரு வீடியோ பார்த்தேனே, ஐபோன் மாதிரியே இருக்கு ஆனா ஆன் பண்ணி பார்த்தா ஃபீச்சர் ஃபோன் மாதிரி இருக்கு. ஆன் பண்ணா ஃபீச்சர் ஃபோன் மாதிரி இருக்கு. கரெக்ட் தான். அதெல்லாம் நல்லா பிரில்லியண்டா பண்றாங்க இப்பலாம். கீபேட்லாம் இருக்கு ஃப்ரண்ட்ல, பேக்ல வந்து ஐபோன் மாதிரி இருக்கு, ஃப்ரண்ட்ல வந்து கீபேட் ஃபோன் மாதிரி இருக்கு. கீபேட் ஃபோன் தான் அது, குவார்ட்டி போர்ட் இருக்கு. என்னென்னமோ பண்றாங்கங்க, இவங்களை தட்டி கேட்க ஆளே இல்லையா. இது ஆல்ரெடி சேல்ல இருக்கு, அமேசான்லயும் சேல்ல போகும், பிளிப்கார்ட்ல இருக்கு, ஆஃப்லைன்லயும் இது விற்போம் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, ஆண்ட்ராய்ட் கோ எடிஷனோட 8200 ரூபாய்க்கு விற்கிற அந்த மனசு இருக்கு. 4 GB 128 GB. இவங்க கம்பெனிலேயே இதோட பெட்டரான போன் நம்ம பார்த்தோமே வச்சு இதுக்கு முன்னாடி. அதான் இது ஆஃப்லைன் தான் மெயினா. ஓகே ஓகே. எதுமே தெரியாதவங்க வந்து போன் கேட்பாங்க, சிம் போட்டா ஒர்க் ஆகும் மாதிரி. அவ்வளவுதான். எஃப்எம் ரேடியோ இருக்கா? இருக்கு. ஹெட்போன்ஸ் இருக்கா? நீ வாங்கி போட்டுக்க, அவ்வளவுதான். சரி ஓகே. ஏய் என்னடா திரும்ப திரும்ப அதே போனே பாத்துக்கிட்டு இருக்கோம். Realme 12 Plus இது வேற 12 வேற லான்ச் ஆக போகுது நம்ம இந்தியால. 12 Plus 12 Pro 12 Pro Plus எல்லாம் ஒரே டிசைன் தான். அதே வாட்ச் டிசைன் இருக்கு, லெதர் பேக் இருக்கு, அதே மாதிரி தான் இருக்கு. இதுல என்ன டிஃபரன்ஸ்னா இதுல டிஸ்பிளே 6.7 inch 120Hz AMOLED, டிமென்சிட்டி 7050 போன வருஷம் யூஸ் பண்ணாங்கல்ல, அது வந்து இப்போ இதுல கொஞ்சம் சின்ராசு பெருசா இருக்கு, கொஞ்சம் சீப்பர் இதுல கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. அதான் வந்து சோனி லிட்டியா சென்சார் யூஸ் பண்றோம், 20,000 ரூபாய் ரேஞ்சில தான் இந்தியால வரும்னு சொல்றாங்க. நீங்க என்ன யூஸ் பண்ணானுங்க? அப்புறம் மேக்கப் தானே போட போறீங்க. இது வந்து யாருமே யூஸ் பண்ணது இல்ல இது வரைக்கும். அது நம்ம கரெக்ட் தான், இந்த அளவுக்கு யாரும் மேக்கப் பண்ண பாத்து. 8MP 2MP இருக்கு, ரெயின் வாட்டர் ஸ்மார்ட் டச்சா? அது இருக்கு. IP54 ரெயின் வாட்டர் ஸ்மார்ட் டச்லாம் இருக்கு. அதெல்லாம் OnePlusல வந்து ஃபிளாக்ஷிப்ல ஷோகேஸ் பண்ண விஷயம் தான். BBKக்கு பொதுவானது. ஓகே சாரி, ஒத்த டெவலப் பண்ணா எல்லாமே எடுத்துக்கணும். ஓகே, நியாயமான பேசுறா. அப்பப்ப ஞாபகப்படுத்திரு, மறந்துருது, என்ன பண்றது. சூப்பர் ஓக்லாம் யார் டெவலப் பண்ணது? அது ஒரு காலத்துல ஊக்கு வச்சு குத்திட்டு இருந்தாங்க, அந்த காலத்துல கரெக்ட் தான். பட் இப்போ வந்து டாட்னு யாரோ வச்சிருந்தது, அது OnePlus. இப்போ வந்து சூப்பர் ஓக் எல்லாருக்கும் வந்தது, எல்லாருக்கும் கவனம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேஷ் சார்ஜ், அப்புறம் வாப் சார்ஜ். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வண்டியில இருந்தது, ஏத்தர்ல கூட வாப் சார்ஜ் எல்லாம் கொண்டு வந்து வாப் மோட் இன்னும் ஃபாஸ்டா போலாம். ஸ்மார்ட் பிளஸ் இருக்கு தெரியுமா இப்போ? வேணாம் போதும். அடுத்து ப்ரோ மேக்ஸ் அல்ட்ரா அதெல்லாம் வரும். ஏப்ரல் ஒரு ஈவென்ட் வச்சிருக்காங்க, அதை சொல்லுவாங்க. நம்ம பார்க்கலாம் அந்த ஈவென்ட்ல என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். சோ இது என்னன்னா 67 வாட் சூப்பர் ஊக்கா. ஓகே. அந்த ரெயின் வாட்டர் ஸ்மார்ட் வாட்ச். சோ டிஸ்ப்ளே அதான் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ரெயின் வாட்டருக்கு ஏத்த மாதிரி நம்ம டச் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே. சோ இதோட பிரைசிங் அதுக்கு வருவோம். சோ இதுல வந்து 26,000 ரூபாய் மலேசியால. சோ ஆனா 12GB 256GB தான் போட்டிருக்கு, அது மத்தவங்களுக்கு தான் இருக்கு. சோ இந்தியால வந்து இன்னும் 8GB மாடல்லாம் வரும். சோ அது வந்து 20,000 ரூபாய் பிரைஸ். 20,000 ரூபாய் அதான் கரெக்ட் கரெக்ட். 12 ஒன்னு இருக்கு, அதுல இதே மாதிரி தான், கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். ஆனா 108MP கேமரா, வேற ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா மாறும். ஓ அதுல இருக்கு அதே சேஞ்ச் ஆட வச்சு நம்ம ப்ரோ பிளஸ்ல பாத்தீங்க 108 200 அந்த மாதிரி. அதுல ஜூம் கேப்பபிலிட்டிஸ் இருக்கும், பெரிஸ்கோப். இதுல அது அடுத்த வாரம் லான்ச் ஆகுது. அதுவும் 12 ரெண்டுமே வந்து ஆல்ரெடி ப்ரீ ஆர்டர் ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியால, ப்ரீ புக்கிங். இப்ப சாம்சங்லாம் ப்ரீ புக்கிங்ன்றாங்களா, அந்த மாதிரி இப்போ ரியல்மி இந்தியால ப்ரீ புக்கிங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. சோ பிரைஸே தெரியாம ஸ்பெக்ஸே தெரியாம நீங்க வந்து ப்ரீ புக்கிங் பண்ணுங்க. தைரியம் இருக்கா உங்களுக்கு? தைரியம் இருக்கா? இல்ல டேர் டு லீப்னா சும்மாவா? அந்த மாதிரி தான் எல்லா கம்பெனியும் இப்பலாம் டேர் டு லீப்ல தான் போயிட்டு இருக்கு, கிராஸ் தி லைன். அடுத்து மெய்சு கடைசியா செத்து போறதுக்கு முன்னாடி ஒரு போன் வந்து இது எக்ஸ்பீரியா. ஏய் சோனி எக்ஸ்பீரியா, அதுல S21 அல்ட்ரா வால்பேப்பர் இருக்கு. இதுக்கு முன்னாடியே வந்து இப்படிதான் இருக்கும் அவங்க டிசைன். போன இதுலயே இதே டிசைன் தான், 21லயும் 21 ப்ரோலயும் இதே டிசைன் தான். இல்ல இது एक्चुअली சோனி எக்ஸ்பீரியா. அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா S21 அல்ட்ராவோட வால்பேப்பர் வச்சிருக்காங்க. அங்க கேமரா ரெயில பாருங்க வரிசையா ரெயின் டிராப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவன் LG சொல்லிட்டு செத்து போட்டான், இவனும் ஏதோ ஒன்னு பண்ணி செத்து போறான். ரெயில் விட்டுட்டு இருக்கு. ஆமா அவன் ரெயின் டிராப், இவன் ரெயில். சோ இது BOE 2K plus BOE பேனல் தான் இருக்கு. 120Hz 1200 minutes தான் ப்ரீ பேனஸ். இந்த ரியல்மில 2000 minutes எல்லாம் பட்ஜெட்ல போட்டுருக்காங்க. ஆனா நிஜமா பார்க்க போனா இவன் தான் கரெக்டா கொடுத்த மாதிரி ஃபீல் ஆகுதுடா. 1250ங்கிறதே பிரைட்டா தான் இருக்கும். PWM dimming இருக்கு. சோ 50MP மெயின் கேமரா இருக்கு, 13MP அல்ட்ரா வைட், 10MP ஆப்டிகல் ஜூம், ஃப்ரண்ட்ல வந்து 32MP கேமரா இருக்கு. போடு ஒரே மாடல் தான வச்சா? 16GB RAM 1TB ஸ்டோரேஜ் அவ்வளவுதான். அப் டு ஓகே. நிறைய மாடல் இருக்கு. ஏன்னா இதுல வந்து குளோபல் ஃபேமர்லாம் ஃபிளாஷ் பண்ண முடியாதுல, இல்ல நம்ம கூட ட்ரை பண்ணலாம். இது வந்து சைனா ஒன்லி, சைனால தான் விக்குவாங்க, வேற எங்க எந்த கண்ட்ரிலயுமே விக்க மாட்டாங்க. சைனால ஆல்ரெடி நம்ம அஸ்வத்தோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவனை வேணா வாங்க சொல்லி படுகுழியில தள்ளிடலாமா? இந்த மாதிரி கம்பெனி அவ்வளவுதான். இதான் அவங்க லாஸ்ட் போன்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி சப்போர்ட் அவ்வளவுதான், ஒரு 2 வருஷம் சப்போர்ட் பண்ணுவாங்களா. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர்லாம் நாங்க சப்போர்ட் பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது எவ்வளவு காலம் இருக்குன்னு தெரியல.
ஸோ இந்த IP68 ரேட்டிங்ஸ் இருக்கு. அது தவிர வயர்லெஸ் சார்ஜிங் கூட இருக்கு. லிக்விட் கூலிங்னு போட்டுருக்கான். ஆமா எல்லாரும் வேப்பர் சேம்பர் தானே வேப்பர் சேம்பரே லிக்விட் கூலிங்னு போட்டு வச்சிருக்காங்க. அந்த டிரான்ஸ்லேஷன்ல கூட தப்பா இருக்கலாம். ஓகே. ஸோ நிறைய கலர் இருக்கு. பிளாக், ஒயிட், ப்ளூ, கிரீன், வீகன் லெதர் ஃபினிஷ். ஸோ 57,600 ரூபாய்க்கு வந்து 12GB 256GB. அவங்க 1TB 16 1TB மாடலே வந்து 68,000 ரூபா தான். ஏன் வச்சா இதுல கடைசியில ஹைலைட் என்னன்னு பார்த்தனா எம் இன்ஜின் அல்ட்ரா ஃபிளாக்ஷிப் ஹாப்டிக் இன்ஜின். அதுக்கே இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, அவங்க எப்பயுமே எம் இன்ஜின் தான் போடுவானுங்க. ஹாப்டிக்ஸ் நல்லா இருக்கும் மீசோல. ஃப்ளேமி ஏஐ இங்கே வந்துட்டியா நீ? இதான் கடைசி போனு மெய்சூக்கு. ரொம்ப இம்ப்ரெசிவா பண்ணிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். சாஃப்ட்வேர் ஏஐ அப்படின்ட்டு போயிடுவானுங்க. அவ்வளவுதான். இல்ல இது ரொம்ப இம்ப்ரெசிவா பண்ணிருந்தாங்கன்னா ட்ரை பண்ணலாம், ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான். ஆனா சைனீஸ் வே மட்டும் தான் இருக்குங்கிறது தான். சைனீஸ் மட்டும் தான் இருக்கும். அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. மத்தபடி ஓகே. அடுத்து விவோ X Fold 3 அதோட ஸ்பெக்ஸ் வந்து லீக் ஆயிருக்கு. டிசைனும் வந்து லீக் ஆயிருக்கு. ஜைஸ் இதுலயும் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா அவங்க ஃபோல்டபுள்ல வந்து 64MP டெலிஃபோட்டோ கொண்டு வரப்போ. ஏன் வச்சு இப்போ டக்குன்னு பார்த்தோன்னு ஏன் விவோ மட்டும் அழிச்சு விட்டா OnePlus மாதிரியே இல்லை ஓப்பன் எல்லாத்தையும் மாதிரி தான் இருக்கு. எல்லாம் மறந்துடுது, என்ன பண்ணி தொலைகிறது, எல்லாம் ஒரே கம்பெனி தானே. ஸோ 8 இதுக்கு முன்னாடி வந்து 8 Gen 2 வந்துச்சு. இப்போ வந்து 8 Gen 3 வர போறாங்க. அதுக்கு 50MP கேமரா, 50MP அல்ட்ரா வைடு, 64MP பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ, ஓகே. ஸோ 4K ரெக்கார்டிங் இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ பேட்டரி டீடைல்ஸ் மற்ற ஸ்க்ரீன் டீடைல்ஸ்லாம் வந்து தரல. ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இதுவும் சைனா ஒன்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏதா இப்போ சாம்சங் சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ இப்பயே கெஸ் பண்ணிடலாங்க பேர் வச்சு. சாம்சங்ல 64MP டெலிஃபோட்டோ எல்லாம் இருக்காது. தெரியல, வந்ததானே தெரியும். 50MP இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பெரிஸ்கோப்லாம் கொண்டு வர மாட்டாங்க ஃபோல்டபுள். அது தெரியல. அது மேபி இந்த 50MP S24 அல்ட்ரால இருக்கிறத கூட கொண்டு வரலாம். பட் தெரியல. இது வந்து லெதர் பேக் இல்லையா? இந்த வந்து லெதர் பேக், இது வந்து ரவுண்டு. ஒன்னும் இல்ல, இந்த போனையே ரெண்டா ஒட்டி வச்சோம்னா அதுதான் அந்த போன் இல்லையா? அப்படிதான் இருக்கும். கிட்டத்தட்ட அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா இவ்வளவு பெரிய இது இருக்காது. இவ்வளவு பெரிய பம்ப்லாம் இருக்காது. இது ரொம்ப பெரிய பம்ப். ஆனா இந்த பம்ப் இவ்வளவு இருக்கு, அந்த பில்டப் மெயின்டைன் பண்ணிச்சான்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி இன்னொரு நாள் பார்க்கலாம். ஷைமில இருந்தா இவ்வளவு பெரிய பம்ப் இருக்கு. இந்த 14 அல்ட்ரா எல்லாரும் பம்ப் குடுக்குறாங்கப்பா. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி அவுட்புட் பெரிய சென்சார் வச்சிருக்கோம். 1 inch சென்சார் வச்சிருக்கோம். பார்த்தல இவ்வளவு பெரிய சென்சார் எப்படி இருக்கு பாரு பம்ப். 200MP. ஆமா, எல்லாம் வர வர இப்படி தான் போயிட்டு இருக்கு. அடுத்து Xiaomi ஹைப்பர் OS இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அதோட லிஸ்ட் வந்து ஃபுல் லிஸ்ட் வந்து வந்துருச்சு. ஏதாவது புது ஃபீச்சர்ஸ் இருக்கா? அவங்க அதே ஃபீச்சர்ஸ் தான் திருப்பி திருப்பி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறமா தீம் இன்ஜினுக்கு ஏதாவது பண்ணிருக்காங்களான்னு பார்க்கணும் சார். தீம் இன்ஜின் ப்ரோக்கனா இருக்கு. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம்ல. லாக் ஸ்கிரீன், கண்ட்ரோல் சென்டர், இதெல்லாம் ஆல்ரெடி பேசணும். புது டிசைன் ஃபிலாசபி, அப்புறம் ஒர்க் ஸ்டேஷன் மோடு, அதுக்கப்புறம் இன்டர் கனெக்டிவிட்டி, இந்த இதோட கனெக்ஷன், ஃபோனுக்கும் டேபுக்கும் அந்த மாதிரி ஸ்மார்ட் ஹப் இதுவும் பேசிட்டோம் நம்ம ஆல்ரெடி. எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து டிவைஸ் லிஸ்ட் வந்திருக்கு ஃபுல்லா. ஸோ இதில் கம்மிங் திஸ் சம்மர்னு போட்டிருக்கேன். நாங்கள் ஃபுல் லிஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 12 ப்ரோக்கெலாம் வந்து மார்ச்சில் நிறைய பேர் கேட்டிங்க 12 சீரீஸ்க்கு எப்போ வரும் அப்படின்ட்டு. ஸோ எங்கள் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 13 ப்ரோ அந்த இந்த சீரீஸு, அதுக்கப்புறம் 12 ப்ரோ 12 சீரீஸு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து மார்ச்சில் வருதான். அதுக்கு அடுத்தது Q2ல வந்து அந்த அல்ட்ரா, அப்புறம் 11T ப்ரோ, 11X, இந்த பழைய ஃபோன்ஸ்ல அது எல்லாத்துலயுமே வந்து Q2ல வருதுன்னு போட்டுருக்கு. எனக்கு அதெல்லாம் ஹாப்பி. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே MIUI பொறுத்த வரைக்கும் தீம் தான் வச்சு. இதை காமிச்சு எப்படி நேற்று விக்கி வெறுப்பேத்திட்டு இருந்தேன். இது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இது ஆனா இது வந்து புரோக்கன் ஆயிடும். கிட்டத்தட்ட கொஞ்சம் புரோக்கனா இருக்கும். அந்த மேல பேட்டரி ஐக்கான்ல இருக்குல்ல, அதெல்லாம் புரோக்கன் ஆயிடுது. ஹைப்பர் OS வந்ததும் இன்னும் அவங்க தீமுக்கு அதை அடாப்ட் பண்ணல. பாக்கவே நச்சுன்னு இருக்குங்க. ஒரு பட்ஜெட் ஃபோன் மாதிரி ஃபீல் ஆகுது. இது பட்ஜெட் ஃபோன். அதான் MIUI வந்து ரொம்ப காலமா டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஸோ திடீர்னு வந்து ஹைப்பர் OS மூவ் ஆன உடனே அதெல்லாம் வந்து இதுவா இருக்கு. உண்மைதான். சும்மா அதை ட்வீக் பண்ணும் எல்லாருமே. உண்மைதான். ஐ எம் வெயிட்டிங். அடுத்தது சாம்சங் கேலக்ஸி Z Flip 6. ஒன்றும் இல்லை, Z Flip 5 அதே திருப்பி போட்ட மாதிரி தான் இருக்கு. என்னடா ஒரு சேஞ்சுமே. இது என்ன திக்னஸ் அதிகமா இருக்கான், பெரிய பேட்டரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 5000 mAh அந்த மாதிரி கொடுத்தா 5000 mAh கொடுத்தா அவ்வளவு. இல்ல தெரியும் 4000 இப்பதான் எட்டி பிடிச்சி கட்டி கஷ்டப்பட்டு. இது யாரு 4300 யாரோ கொடுத்தாங்களே, ஓப்போவோ யாரோ. ஓப்போ தான் நினைக்கிறேன். யாரும் நிறைய பெரிய பேட்டரி இருக்கிறதுல எங்களுக்கு தான் பெரிய. அப்ப 4500 வரைக்கும் போவான்னு நினைக்கிறேன் அதிகபட்சம். ஆனா இது இப்ப ரொம்ப ஃபிளாட் ஆயிடுச்சு. ரொம்ப அநியாயத்துக்கு இப்ப பார்த்ததுமே என்ன ஃபீல் ஆகுது? இதே ஃபிளாட் தான், ஓப்போவும் ஃபிளாட் தான் கிட்டத்தட்ட. எனக்கு மோட்டரோலா மேல தான் ஒரு ஈர்ப்பு இருக்கு. ஆனா யூஸ் பண்ண தான் முடியல, நமக்கு சான்ஸ் கிடைக்கல. பட்ஜெட் ஃபோன்ஸ் எல்லாம் தராங்க.
கொஞ்சம் எட்ஜ் மாதிரியே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் வித்து போயிடுது, பட்ஜெட் போன்ஸ் தான் விக்கிறதுக்கு. ஆனா பட்ஜெட் போன் கண்டிப்பா இந்த தடவை G34 பறக்கும் சார். சரியான பிரைஸ், 5G கேப்பபிலிட்டில இருந்து எல்லாமே இருக்கு. எனக்கு இப்போ ஒண்ணுல இப்போ மோட்டோரோலால இருக்க போனை வந்து நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாமா, அந்த क्वेश्चन யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா? அது நான் இப்போ எப்படி கேக்குறேன்னா, இப்போ அவங்க கொடுக்கலங்க, ரிவ்யூ யூனிட் கொடுக்கல, எனக்கு அது ப்ராப்ளம் இல்ல. பட் நான் எப்பயுமே சப்போஸ் ஒரு 2 years ஒன்ஸ் அந்த மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்றேனே வை, ஏதாவது ஒரு போன்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதை நான் மோட்டோரோலாவோட ஃபிளிப் போன் மேல இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு ரிட்டர்ன்ஸ் வருமா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் as well as வந்து அதில் நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வீடியோ குவாலிட்டி இல்லாட்டி ஃபோட்டோ குவாலிட்டிலாம் வருமா அப்படிங்கிற டவுட் இருக்கு இல்லையா? அதனாலே தான் பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்னு உருப்படியாவே இல்லை வச்சு மோட்டோரோலாக்கு. மற்ற ஃபோன்ஸாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியுது. ஓப்போட ஃபிளிப்பு, விவோடது ஏதாவது இருந்ததுன்னா மற்ற பிராண்ட் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிடலாம் ரியலாக எங்கேயாவது போயிட்டு. பட் மோட்டோரோலா நான் எதுவுமே பண்ண முடியாமல் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்கு. ஓகே, அடுத்தது 3 செமிகண்டக்டர் பிளான்ட் வந்து வருதான். ஸோ இதுக்காக நேற்று வந்து கேபினெட், யூனியன் கேபினெட்ல வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 1.2 lakh crores வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. சூப்பர். ஸோ இதுக்காக ஸோ மொத்தம் 3 பிளான்ட்டு. அதில் ஒரு பிளான்ட் வந்து டாட்டாவும் பவர் சிப் செமிகண்டக்டர் இவங்களும் வந்து இது பண்ணி 91,000 crores வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே. ஸோ இது வந்து குஜராத்தில் வரப்போகுது. அதுக்கடுத்து இன்னொரு பிளான்ட் வந்து அஸ்ஸாமில் வரப்போகுது. டாட்டாவும் டெஸ்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் வந்து வரப்போகுது. அஸ்ஸாமில் 27,000 crores வந்து இதுன்னு போட்டிருக்கு. ஸோ இன்னொன்று வந்து அதான் ஏடிஎம்பி யூனிட், அவங்களும் ஸ்டார்ஸ் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ட்டு அவங்களும் சேர்ந்து 7,600 crores வந்து ஒரு பிளான்ட்டு. ஸோ ஜப்பானும் இவங்களும் தாய்லாண்டும் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து குஜராத்தில் இதுவும் வரப்போகுது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து டைரக்ட் ஜாப்ஸ் வந்து 20,000 ஜாப்ஸ் வரும், இன்டைரக்டாக வந்து 60,000 ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இது வந்து 100 daysக்குள்ளேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கன்ஸ்ட்ரக்ஷன்லாம். ஸோ அப்போ கூடிய சீக்கிரம் மோஸ்ட்லி நெக்ஸ்ட் 2 வருஷத்துக்குள்ள இது ஏதாவது பிளான்ட் வந்து நம்ம ஊர்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம், அது மூலமா ஆரம்பிச்சிடும். ஸோ மோஸ்ட்லி இவங்க இது ஹை அண்ட் இது மாதிரிலாம் பெருசாலாம் இது பண்ண மாட்டாங்க. சும்மா ஒரு டிவிக்கு சிப்பு இந்த மாதிரி ஏதாவது பண்ணா கூட எனக்கு ஓகே. இந்த இதுக்கு சிப்பு செமிகண்டக்டர் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்தாங்கன்னா கூட நான் வாங்கிப்பேன். அதுக்கு செமிகண்டக்டர் இதெல்லாம் எவ்வளவு பழைய எஸ்ஓசி இருக்கும்ல அதுக்கு. இல்ல இந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்தா ஓகே. எனக்கு இப்போ ஒன்ல வச்சு யூபிஐ மட்டும் எஸ்எம்எஸ்ல இன்டகிரேட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். எஸ்எம்எஸ் பேக் போட்டு இந்த பிரச்சனை போயிட்டு தெரியுமா, ஆர்சிஎஸ் வந்து ரூட் பண்ண ஃபோன்ஸ்லாம் ஒர்க் ஆகல, கஸ்டம் நம்பர் போடுற ஃபோன்ஸ்லாம் ஒர்க் ஆகல அப்படின்ட்டு. அப்படியா? நான் செக் பண்ணி பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி எனக்கு ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது. அந்த OnePlus 8 Proல நான் கஸ்டம் ரம் தான் போட்டு வச்சிருக்கேன். அன்லிமிட்டட். இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்ல ஏதோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கியிருக்காங்களாம். அப்படியா? ஆமா, கூகுள் மெசேஜஸ் வந்து ஏதோ அப்டேட் பண்ணியிருக்காங்களாம். அதனால ஆர்சிஎஸ் வந்து ஒர்க்கே ஆகாது. அது மேபி நான் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்றேன் வச்சு. எனக்கு டவுட் என்னன்னா, நான் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஒன்று போட்டு வச்சிருக்கேன் இல்லையா, ப்ராஜெக்ட் எலிக்சர் இந்த மாதிரி போட்டு. அது வந்து இந்த மாதிரி பேங்கிங் ஆப்ஸ்லாம் ஒர்க் ஆகல, அதுக்காக ஏதாவது ஒர்க் அரவுண்ட் பண்ணணும்ல. ஸோ அந்த மாதிரி ஒர்க் அரவுண்ட் பண்ணா ஒர்க் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. அதுவும் எத்தனை காலத்துக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நிலைக்கும்? திடீர்னு ஏதாவது திருப்பி ஏதாவது அப்டேட் வந்து ஏதாவது போயிடுச்சு ஊதான் அந்த மாதிரி. இப்பெல்லாம் அவ்வளோ ஈஸியா இப்போ ஒரு ஃபோன் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் சார். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் வந்து யாருக்கெல்லாம் ஃபோன் போர் அடிக்குதோ வால்பேப்பர் தீம்லாம் மாற்றுவாங்க, அப்புறம் கேஸ் மாற்றுவாங்க. இப்படி தான் வந்து அந்த ஃபோனை புதுப்பிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் ஸ்க்ரீன் கார்டு இருக்குன்னா ஸ்க்ரீன் கார்டு எடுத்துட்டு வேற ஏதாவது மேட் போடுறது, ஸ்கின் ஒட்டி இருந்தால் ஸ்கின்னை மாற்றுறது. ஸோ புதுசாக ஏதோ ஒன்று திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணுறதுக்காக. பட் இப்போ கஸ்டமர் வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா, ரொம்ப ஹார்ட் கோர் யூசர்ஸும் கஸ்டமர் யூஸ் பண்ணி பழகிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்கிறவங்க மட்டும் தான் இப்போ அதில் இருக்காங்களே தவிர, சும்மா ஜஸ்ட் லைக் தட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஆளுங்களாம் இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோனே நீங்கள் வாரம் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுறீங்க எல்லா கம்பெனியும். அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் நிறைய பேர் இப்போ பழைய ஃபோன் வாங்குறவங்க எல்லாம் முன்னாடி நிறைய இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாம் புது ஃபோன் வேணும், லேட்டஸ்ட். நீ வேற வச்சு பழைய ஃபோனே வாங்கிக்கலாம். இப்போ S23 Ultra யாராவது வாங்குறாங்கன்னு 1 year old, இப்போ அதுல இருந்து இன்னும் 3 years அப்டேட் வரப்போகுது. அதே மாதிரி இப்போ S24 சீரிஸ் இன்னும் 2 வருஷம் கழிச்சு வாங்குறவனுக்கு நிலைமை யோசி. இன்னும் 5 வருஷத்துக்கு அப்டேட் இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே அப்டேட், அதாவது அந்த கஸ்டமர் பக்கமே போற வேலையே இல்லை. அதனால அப்படியே கொஞ்சம் மினிமல் ஆயிடுச்சு. உண்மைதான், நம்பர்ஸ் குறைஞ்சு. ஆனா சாம்சங்ல ரொம்ப பழைய போன் கூட இன்னும் வித்துக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? இன்னும் S20 நான் பார்த்தேன் இருக்கு. S22 இருக்கு. S22 எப்படி இருக்குன்னு பாத்தியா? அதுவும் ஆஃபர்னு போட்டு 38,000 சொல்லிட்டு 38,000 கொடுத்து குழியில உலறதுக்கு யாராவது முன் வருவாங்களா அப்படின்னு கேட்டா அதை நம்ம ஊர்ல பார்க்க முடியுது. நிறைய பேர் வந்து டெலிகிராம்ல எல்லாம் வந்து கேக்குறாங்க, என்கிட்ட என்ன சொல்றேன், 38,000 அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு எங்க கிட்ட கொடுத்துருங்க. அந்த அளவுக்கு வேஸ்ட்டுங்க அது. சீரியஸா S22 வந்து வந்த அப்புறம் இருந்ததுக்கும் இப்பக்கும் நிறைய வித்தியாசம் பார்க்க முடியுது. ஐபோனே நம்ம 13 பத்தி எல்லாம் பாக்குறோம், எவ்வளவு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்றாங்க சூப்பரா இருந்ததுல, பேட்டரி எல்லாம் சூப்பரா இருந்தது. இப்ப கேட்ட பேட்டரியே நிக்கல ப்ரோன்றாங்க. அப்ப யோசிக்க வேண்டியதா இருக்குல்ல. அப்போ நம்ம நம்பி சொல்ல முடியல. இப்ப S22 வந்த புதுசுல வச்சு நான் ஹீட்டிங் இஷ்யூல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் ஓரளவுக்கு, சரியா? ஆனா பேட்டரி பேக்கப்லாம் ரொம்ப படுமொக்கையெல்லாம் இல்ல.
நார்மலா அந்த சைஸ் போன்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். இப்போ யாரை கேட்டாலுமே அப்படி பயந்து அலறி ஓடுறாங்க. S22 அதுவும் யூஸ் பண்றவங்க தான் அலறாங்க. இவங்களுக்குலாம் என்னன்னா, மற்றவங்களுக்குலாம் இவ்வளவு நாள் 30,000க்கு நான் ஃபோன் வாங்கிட்டு இருந்தேன், ஒரு எஸ் சீரிஸ் கிடைக்குதுன்னு போது நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் காம்பேக்ட் ஃபிளாக்ஷிப் ஆச்சு ரிஸ்க் எடுக்கலாமான்னு நினைக்கிறாங்க. பெரிய ரிஸ்க், ரொம்ப ஒஸ்ட். அதுக்கு M14 5G வாங்கிட்டு போயிடலாம். அடுத்தது கூகுள் குரோம் புது ஃபீச்சர்ஸ் இம்ப்ரூவ்டு ப்ரௌசிங்காக. ஸோ என்ஹான்ஸ் சர்ச் சஜஷனா, இப்போ சர்ச்லேயே வந்து ரெலவெண்ட் சஜஷன்ஸ் வந்து அப்படியே காட்டுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது எக்ஸ்பேண்டட் இமேஜ் சர்ச். ஸோ இதுவும் அப்படியே ஏதாவது டைப் பண்ணால் அதுக்கு வந்து அப்படியே சின்ன சின்ன இமேஜஸ் தம்ப்நெயில் அந்த மாதிரி வந்து அட்வான்ஸ்டாக இருக்குது. அது தவிர இப்போ பொஹிமியன் டேப் அப்படின்னு போட்டாலே டேபிள் கிளாத்து இந்த மாதிரி அட்வான்ஸ்டாக வந்து காட்டுது. முக்கியமானது லோ கனெக்டிவிட்டிக்கு வந்து ஆன் டிவைஸ் யூஸ் பண்ணி இது பண்ண போகிறாங்க. ஆன் டிவைஸ் கேப்பபிலிட்டிஸ் யூஸ் பண்ணி பெட்டர் சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து நாங்கள் கொடுப்போம். கனெக்டிவிட்டி கம்மியாக இருந்தாலும் வந்து இதெல்லாம் வந்து வீக் நெட்வொர்க் கனெக்ஷன் இருந்தாலும் வந்து சர்ச் வந்து அட்வான்ஸ்டாக கொடுப்போம் அப்படின்னு இதெல்லாம் வந்து குரோமில் வந்துருக்கு. ஆல்ரெடி ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கா எல்லாத்துக்குமே. அடுத்தது கால் ஆஃப் டியூட்டி வார் ஜோன் அடுத்த மொபைல் கேம் வருது March 21 அஃபிஷியலாக லான்ச் போகுது. ஆல்ரெடி பீட்டாவில் இருக்குன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து March 21 வந்து ரோல் அவுட் ஆக போகுதுன்னு போட்டு. ஸோ ஃப்ரீ டு பிளே தான். ஸோ அதான் வழக்கம் போல் இன்ஆப் பர்ச்சேசஸ்க்கு ஸ்கின் வாங்குறது அது வாங்குறது அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. iOS ஆண்ட்ராய்டு. ஸோ 50 மில்லியன் ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஆல்ரெடி கிராஸ் பண்ணிட்டானுங்களா, அவ்வளோ டிமாண்ட் இருக்குது இந்த கேமுக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபைனல் நியூஸ் வாட்ஸ்அப் இப்போ வந்து ஃபைனலி வாட்ஸ்அப் சன்செட் ஆங்க. டேட் வழியாக சர்ச் பண்ண முடியும். ஓ டேட் வழியா? நான் கூட வாட்ஸ்அப் சன்செட் ஆக போகுது, அதுக்கு டேட் வந்து வாட்ஸ்அப் இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சேன். ஸோ இப்போ வந்து ஈஸியாக சர்ச் பண்ண முடியும். சர்ச் பை டேட் அப்படின்னு ஒரு புது இது வந்திருக்கு. ஓகே. ஸோ நம்ம ஏதாவது இது பண்ணோம்னா நம்ம எந்தாவது கேலண்டரில் போயிட்டு இந்த டேட்லேருந்து வந்து சர்ச் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த டேட்டுக்கு கரெக்டாக போயிட்டு இது பண்ணோம். குட் ஆப்ஷன். சில பேர் வந்து இது பண்ணிட்டு பர்த்டே விஷஸ் இதுன்னு ஏதாவது இது வச்சுருப்பானுங்களே, அந்த மாதிரி அதை போய் சர்ச் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்து சர்ச் பண்ணலாம். கரெக்டாக அந்த டேட்டுக்கு வந்து நான் பர்த்டே சர்ச் போய் விஷஸ் பண்ணேன் அப்படின்ட்டு. ஷியோர். அவ்வளோதான் இன்னைக்கு நியூஸ். அவ்வளோதாங்க இன்னைக்கு நியூஸு. வீக்கெண்ட் வந்து இன்னும் வீடியோஸ் வருது. ஆமாம் கமெண்ட்ஸ் வரேன். OnePlus வாட்சை பற்றி வந்தோம். இன்னும் சாம்சங் ஷூட் பண்ணியாச்சு, நான் இன்னும் எடிட் பண்ணி போடல. அது வந்து அதுவும் வருது. ஸோ இந்த வாட்சோட வீடியோ இன்னைக்கு வருது. ஆமாம், ஹானர் வாட்ச். எஸ். ஸோ எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதை தொடர்ந்து நம்ம திரும்பி டிவி ஷோவில் வந்து திங்கட்கிழமை சந்திப்பாக இருக்கோம். சிவபரணி ஸ்ரீவத்சன் பார்க்கலாம். பை.